தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் எப்படி பிறந்தார்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவபெருமான் தனது முகத்திலிருந்து நெற்றிக்கண் வழியாக நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புக்கள் ஒவ்வொன்றும் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகிறார்கள். இப்படி தான் நம்ம தமிழ் கடவுள் முருகன் உருவாகினார். நீங்கள் ஒவ்வொருவரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓரிரு நேரங்களில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்களா, முருகன் நீங்கள் நினச்ச காரியத்தை நிச்சயம் செய்து கொடுப்பாரு. வெற்றிலை தீபம் போடக்கூடிய நேரம் ஓரிரு நேரங்களில் மட்டுமே போடுங்க. ஓரிரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 7 to 8. இந்த நேரங்களில் நீங்கள் வெற்றிலை தீபமிட்டு முருகனை வழிபாடு செய்யுங்கள். எளிமைதான் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லா பொருளையும் வச்சு பூஜை பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீனி சர்க்கரையை வச்சு